Hello friends, welcome to Revas Arts. நான் ரேவதி சிவகுமார். இன்னைக்கு clear glue யூஸ் பண்ணி glitter slime எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியா செஞ்சிரலாம். இது செய்யறதுக்காக நான் போரெக்ஸோ அல்லது கான்டாக்ட் லென்ஸோட சொல்யூஷனோ யூஸ் பண்ணலங்க. வீட்ல இருக்கிற பொருட்களை வச்சு தான் செய்ய போறோம். இப்போ இந்த ஸ்லைம் செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை, அது எந்த அளவுல தேவை அப்படிங்கறத நம்ம பார்த்திரலாம். நான் இந்த glitter slime செய்யறதுக்காக இன்னைக்கு clear glue யூஸ் பண்ண போறேன். இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லைம் பண்ணியிருந்தோம். அதுல நான் வந்து ஃபெவிகால் மாதிரியான ஒயிட் glue யூஸ் பண்ணியிருந்தேன். இப்போ இது செய்யறதுக்காக ஏரியல் பொடி 1 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்கணும். கல் உப்பு தான் உங்ககிட்ட இருக்குன்னா கல் உப்பை நீங்க வந்து வறுத்துட்டு அதை பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க மிக்ஸி ஜார்ல சேர்த்து. ஏன்னா இதுல தூள் உப்பு சேர்த்தா தான் கரெக்டா இருக்கும். இப்போ இந்த ஏரியல் பொடியையும் இந்த தூள் உப்பையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 3 இருந்து 5 நிமிஷத்துக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உப்புல எந்த விதமான கட்டிகளும் இருந்தது அப்படின்னா அதை நல்லா உடைச்சு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட முதல்ல 1 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் ஏரியல் பொடி, 2 டீஸ்பூன் தண்ணி. 2 டீஸ்பூன் தண்ணியை ஒரே நேரத்தில் சேர்க்கக்கூடாது. 1 டீஸ்பூன் தண்ணியை ஃபஸ்ட்டு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி ஆகட்டும். இது நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி ஆனதுக்கப்புறம் இது கூட இன்னொரு டீஸ்பூன் தண்ணியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். இதுக்கு முன்னாடி நம்ம செஞ்ச ஸ்லைமில் 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் ஏரியல் பொடி, 2 டீஸ்பூன் தண்ணி சேர்த்துருப்போம். கிளியர் க்ளூவில் நம்ம செய்ய போகிறதுனால 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் ஏரியல் பொடி, 2 டீஸ்பூன் தண்ணி. முதல்ல 1 டீஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா 2வது டீஸ்பூன் தண்ணியும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கிளியர் க்ளூ எடுத்து வச்சிருக்கோம். இந்த கிளியர் க்ளூவை ஒரு பவுலில் ஒரு 8 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். 8 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணலாம். உங்ககிட்ட ஒயிட் க்ளூ தான் இருக்கு அப்படின்னா நீங்க இன்னொரு ஸ்லைம் நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லைம் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா பரவாயில்ல. பார்க்கல அப்படின்னாலோ அல்லது உங்ககிட்ட ஒயிட் க்ளூ தான் இருக்குது அதை வச்சு தான் நீங்கள் செய்ய போகிறீங்கனாலோ அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோவோட லிங்கை கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கிளியர் க்ளூ இருந்ததுன்னா இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். எந்தவித மிஸ்டேக்கும் இல்லாமல் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். அது மாதிரி நீங்கள் ஏரியல் யூஸ் பண்ணி செய்யுங்க. நான் ஏரியல் யூஸ் பண்ணி செஞ்சதில் தான் எனக்கு 2 ஸ்லைமுமே சூப்பராக வந்துருந்துச்சு. அதனால தயவு செஞ்சு நீங்களும் ஏரியல் யூஸ் பண்ணி செய்யுங்க. வேற ஏதாவது பவுடர் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சரியாக வரல அப்படின்னு நீங்கள் கோவப்படக்கூடாது. இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த ஏரியல் பொடி, உப்பு, தண்ணி இதுலேருந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எவ்வளோ வேகமாக நீங்கள் மிக்ஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லா வரும். நீங்கள் சரியாக மிக்ஸ் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு இடத்துல மட்டும் அப்படி கட்டியாக இருக்கும், மீதி இடத்துல அப்படி தண்ணி மாதிரி இருக்கும். அதனால ரொம்ப வேகமாக நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த க்ளூ நல்லா திரண்டு திக்காகி வரும். அதே மாதிரி ஒட்டாமல் வரும். அந்த நேரத்தில் நம்ம கையை வச்சு மிக்ஸ் பண்ணணும். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அப்பப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற அந்த ஏரியல் பொடி, தண்ணி, உப்பு இந்த இதுல கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு டிராப் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கிட்டா கூட போதும். சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி வரும். இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது இந்த ஸ்பூன்லையும் அப்புறம் இந்த பவுல்லையும் ஒட்டாமல் நல்லா திரண்டு வரும்போது அதுக்கப்புறமா நீங்கள் கையை வச்சு மிக்ஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இன்னும் கொஞ்சம் கூட இந்த லிக்விட் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது கொஞ்சம் கூட ஒட்டாமல் வந்ததும் அதுக்கப்புறமா நம்ம கையால் நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒட்டாமல் வந்துடுச்சு. இப்போ நான் கையில் எடுத்துட்டேன். கையில் எடுத்த உடனே இது பார்த்தீங்கன்னா கரெக்டான ஸ்லைமோட கன்சிஸ்டன்சியில் இருக்குமானா இருக்காதுங்க. இது நீங்கள் தொடர்ந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்படி மிக்ஸ் பண்ணும்போது நம்ம இதுக்கு முன்னாடி செஞ்ச ஸ்லைமில் நிறைய சோப்பு நிறம் வந்தது கையில். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணியாக வர ஆரம்பிக்கும். நீங்கள் மிக்ஸ் பண்ண உங்களுக்கே அது தெரியும். பார்த்தீங்கன்னா இவ்வளவு தண்ணி இதில் இருந்தது. எக்ஸ்ட்ராவாக இந்த பவுலில் ஓரத்தில் இருக்கிறதையும் சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
நான் வந்து இன்னைக்கு எந்த விதமான அக்ரிலிக் கலரோ அல்லது போஸ்டர் கலரோ எதுவுமே கலர் யூஸ் பண்ண போகிறதில்ல. கிளிட்டர் மட்டும் நான் இதில் சேர்த்து இந்த ஸ்லைமை நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்பப்போ இது கூட கொஞ்சமாக கிளியர் க்ளூ சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணும்போது ஸ்லைம் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நான் வந்து கிளியர் க்ளூ கொஞ்சமாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கிளியர் க்ளூ சேர்க்கறதுனால இந்த கிளியர் க்ளூ வந்து நம்ம கையில் ஒட்டுமோ அப்படின்லாம் நீங்கள் யோசிக்க தேவையில்லைங்க. கையிலெல்லாம் ஒட்டாது. அதே நேரத்தில் ஸ்லைம் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு ரெடியாகி வரும். ஸ்லைம் வந்து எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ஸ்லைம் கரெக்டாக வர வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளூ ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்லைம் வந்து கரெக்டாக வந்துருச்சு அப்படிங்கும்போது நீங்கள் வந்து க்ளூ சேர்க்கறத நிறுத்திடுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த ஸ்லைம் வந்து சீக்கிரமாக ரெடியாகி வரும். ஏரியல் பொடி சேர்த்து நான் செஞ்சிருந்ததுனால அந்த ஏரியல் பொடியில் இருக்கிற லைட்டான ஒரு ப்ளூ கலர் இந்த ஸ்லைமில் இருக்கும். அதனால நான் வந்து இன்றைக்கி அக்ரலிக் கலர் எதுவும் சேர்க்கலை. ஜஸ்ட் நான் ப்ளூ கலரில் கிளிட்டர் மட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு வந்து விருப்பமான கலர், உங்களுக்கு பிடிச்சமான கலர் அக்ரலிக் கலராக இருந்தாலும் சரி, அல்லது ஃபுட் கலர் தான் உங்கள் வீட்டில் இருக்குன்னா அது கூட நீங்கள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை எந்த கலருமே யூஸ் பண்ணாமல் கிளிட்டர்ஸ் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா அப்படியும் நீங்கள் செஞ்சுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. சூப்பராக ஸ்லைம் ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் நம்ம இதில் கிளிட்டர் கலந்துடலாம். கிளிட்டர்ஸும் உங்களுக்கு விருப்பமான கலரில் நீங்கள் செலக்ட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ப்ளூ கலரில் சேர்க்க போகிறேங்க. இந்த ஸ்லைமை ரெடி பண்ணுறது எவ்வளவு முக்கியமோ அதை விட அதிகமான முக்கியம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த ஸ்லைமை ரெடி பண்ணிவிட்டு இதை நல்லா வச்சு கையில் வச்சு விளையாடி முடித்ததும் இதை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஓப்பனில் அப்படியே நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா இது வந்து கொஞ்ச நேரத்திலேயே நல்லா ட்ரை ஆக ஆரம்பிச்சிருங்க. அப்புறம் வந்து க்ளே மாதிரி ஆயிரும். அதனால நீங்கள் எவ்வளோ நேரம் நீங்கள் வச்சு இதை விளையாடுறீங்களோ விளையாடி முடித்ததும் நீங்கள் வந்து இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் திருப்பி எடுத்து விளையாடுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் வந்து ப்ளூ கலரில் கிளிட்டர் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த ஸ்லைமை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒயிட் க்ளூ தான் உங்ககிட்ட இருக்குன்னா அந்த ஸ்லைம் எப்படி செய்கிறது அப்படிங்கிற வீடியோவோட லிங்க்கை இந்த ஸ்லைம் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். அதை பார்த்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்லைமை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருந்தது அப்படின்னு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற புது வீடியோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வரும். நீங்கள் எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.